சிறுவாபுரி முருகனுக்கு அரோகரா. சிறுவாபுரி முருகன் டெம்பிள் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோவில் சம்பந்தமான நிறைய வீடியோக்களை தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம். சிறுவாபுரி கோவிலை பற்றி மட்டும்தான் இந்த சேனலில் பதிவு பண்ணுறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சேனல் உபயோகமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. நிறைய நண்பர்கள் கமெண்ட் செக்ஷனில் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்க ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நாங்கள் திருச்சியில் இருக்கோம், தஞ்சாவூரில் இருக்கோம், கோயம்புத்தூரில் இருக்கோம், மதுரையில் இருக்கோம், நாங்கள் எப்படி இந்த கோவிலுக்கு வர்றது அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு சென்னை வந்துடணும். சென்னையிலேருந்து நீங்கள் ரெட் ஹில்ஸு அப்படி இல்லைன்னா ட்ரெயினில் வரீங்க அப்படின்னா பொன்னேரின்ற இடத்துல இறங்கி அங்கேருந்து நீங்கள் கோவிலுக்கு வரலாம். எந்த ஊர்லேருந்து வரதா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு சென்னை வந்துடுங்க. சென்னையிலேருந்து நீங்கள் ட்ரெயினில் வரீங்களா பஸ்ஸில் வர போகிறீங்களா அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க. சென்னைக்கு வர போகிறப்ப எங்கே இறங்குறீங்க, எக்மோரில் இறங்குறீங்களா இல்லைனா தாம்பரமா பாரிஸா அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. இந்த 3 இடத்துல இருந்தும் பஸ்ஸு சேவையை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, இல்லைனா கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அங்கேருந்து எந்த பஸ்ஸு உங்களுக்கு ரெட் ஹில்ஸ் போகும், அப்படி இல்லைனா பெரியபாளையம் போகும், இல்லை சிறுவாபுரி போகும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா அந்த பஸ்ஸில் ஏறினீங்க அப்படின்னா நீங்கள் சிறுவாபுரி கோயிலுக்கு சேர்ந்துடலாம். இல்லை நாங்கள் ட்ரெயினில் தான் வரப்போகிறோம் அப்படின்னா நீங்கள் கும்மிடிப்பூண்டி போகிற ரூட்டு லோக்கல் ட்ரெயின், அந்த ட்ரெயினில் நீங்கள் ஏறினீங்க அப்படின்னா பொன்னேரின்ற இடத்துக்கு வந்துடலாம். பொன்னேரியிலேருந்து நீங்கள் கோவிலுக்கு போனோம் அப்படின்னா தச்சூர் கூட்ரோடுன்ற ஒரு ஜங்ஷன், அந்த இடத்துக்கு வரணும். ஸ்டேஷன்லேருந்து இந்த தச்சூர் கூட்ரோடு ஜங்ஷனே உங்களுக்கு ஒரு 4 to 5 கிலோமீட்டர் இருக்கும். நீங்கள் ஆட்டோ இல்லைனா பஸ்ஸில் வரலாம். அடுத்து இந்த தச்சூர் கூட்ரோடு அந்த ஜங்ஷன் வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து உங்களுக்கு பஸ் சர்வீஸ் இருக்கும். அதாவது உங்களுக்கு ரெட் ஹில்ஸ்லேருந்து வருது பார்த்திங்களா பஸ்ஸு, அந்த பஸ்ஸில் தச்சூர் கூட்ரோடு வரப்போ ஏறினீங்க அப்படின்னா சிறுவாபுரி போகிற பஸ்ஸு இல்லை பெரியபாளையம் போகிற பஸ்ஸில் ஏறினீங்கன்னா கோவில் வாசலில் நீங்கள் இறங்கிடலாம். இல்லை நீங்கள் ஆட்டோவிலேயே, அதாவது பொன்னேரியிலேருந்து சிறுவாபுரிக்கு ஆட்டோவிலேயே போகிறீங்க அப்படின்னாலும் அதையுமே நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். நீங்கள் இண்டிவிஜுவலாக வரீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை ஃபேமிலியாக குழந்தைகளோடு வரீங்க அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன் ட்ரெயின் பிடிச்சிட்டு பொன்னேரி பொன்னேரியிலேருந்து ஆட்டோ மூலமாக கோவில் வந்துடுங்க. ரிட்டர்ன் போகிறப்ப நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பஸ்ஸு மூலமாக போயிடலாம். பஸ்ஸு மூலமாக நீங்கள் ரெட் ஹில்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து நிறைய பஸ்ஸு உங்களுக்கு இருக்கும். இல்லைன்னா நீங்கள் பொன்னேரி போயிட்டீங்க அப்படின்னா பொன்னேரியிலேருந்து ட்ரெயின் சென்ட்ரல், பொன்னேரியிலேருந்து சென்ட்ரல் போக 1 hour ஆகும்னு வச்சுக்கோங்களேன். 1.5 hour ஆகிடும் அதிகபட்சமாக. நீங்கள் சென்ட்ரல் அதுக்கப்புறம் உங்களுடைய நேட்டிவ்க்கு நீங்கள் போயிடலாம். எக்மோரோ இல்லைனா நீங்கள் எங்கே போகணுமோ, ஏன்னா உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின்லாம் இருக்குது. ஸோ இதை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் ஃபேமிலியாக வரப்போ. இதை தவிர்த்து உங்களுக்கு மற்ற சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நம்ம சேனலுடைய வீடியோ செக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டிருப்போம். சிறுவாபுரி டெம்பிளுடைய வெப்சைட்டு, இது ஆன்லைன் புக்கிங், அபிஷேகத்திற்கு புக் பண்ணுறது எப்படி, ட்ரெயின் ரூட்டு எப்படி, கோவிலுடைய தூரம் எவ்வளவு இருக்குது, பஸ் ரூட் எப்படி, டெம்பிளுடைய மொபைல் நம்பர். ஸோ இந்த வீடியோக்கள் எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டெம்பிள் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஈஸியாக டெம்பிளுக்கு சிறுவாபுரி முருகனை பார்த்துட்டு நீங்கள் போகலாம். இதை தவிர்த்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சிறுவாபுரி முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.